ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேரை காவல்துறை கைது செய்திருந்தது. அதில் முக்கியமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், ரவுடி திருவேங்கடம் உள்ளிட்டோர். இந்த பொன்னை பாலு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷோட தம்பி. இந்த ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் ஆகஸ்ட் மாதம் வெட்டி படுகொலை செய்யப்படுறார். ஸோ இந்த கொலையில், ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங் மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்கார். அவரோட தூண்டுதலின் பெயர் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அதுக்காக தான் இந்த பழிக்கு பழி நாங்கள் வாங்குறதுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் அப்படின்னு பொன்னை பாலு வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அதே போல் இந்த பொன்னை பாலுவோட சேர்ந்து வழக்கறிஞர் அருள், இவர் யாருன்னு பார்த்தோன்னா பொன்னை பாலுவோட உறவினர் அல்லது பொன்னை பாலுவோட மச்சான். இது தவிர ரவுடி திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேரை காவல்துறை கைது செஞ்சிருந்தாங்க. இவங்க எல்லாத்தையுமே எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி கிளை சிறையில் அடைச்சிருந்தாங்க. இதில் போலீஸ் காவல் கேட்டு அவங்க காவல்துறை தரப்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. 10 நாள் காவல்துறையில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ 5 நாளுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது. அதன்படி இவர்கள் அனைவரையுமே காவல்துறை தனித்தனியாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ ரவுடி திருவேங்கடம் ஒரு தகவலை சொல்கிறார். அதாவது வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை மறைச்சி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல, ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக அந்த ஆயுதங்கள் வச்சிருந்தோம், அது இன்னும் அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக, அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக திருவேங்கடத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு இயற்கை உபாதை வருது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை சொல்கிறாரு. அதன்படி அவரோட கைவிலங்கு ரிலீஸ் செய்யப்பட்டு இயற்கை உபாதை போக அனுமதிக்கிறாங்க. அப்போ அவர் காவல்துறையை தள்ளிட்டு தப்பிச்சு போனதாக சொல்லப்படுது. ஒரு செட்டில் மறைஞ்சிருந்து காவல்துறையை சுட முயற்சித்ததாகவும் தற்காப்புக்காக சுட்டதில் அவர் இறந்துட்டதாகவும் என்கவுண்டர் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. அப்பொழுது பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சரியான திசையில் செல்லலை, சிபிஐ விசாரணைக்கே மாற்றணும், எதையோ மறைக்க முயற்சி செய்கிறாங்க, சரணடைந்தவர்கள் எப்படி தப்பிக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை தரப்பில் ஒரு சிசிடிவி காட்சி வெளியானது. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த நேரத்தில் பதிவான சிசிடிவி காட்சி. அங்கே யார் யாரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறா, இல்லை ரவுடி திருவேங்கடம் எங்கே நிற்கிறாரு, என்ன பண்ணுறாரு போன்ற விஷயங்கள்லாம் காவல்துறை டிகோட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இப்போ திருவேங்கடம் இறந்த நிலையில் மற்றவர்களை காவல்துறை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்தது. அவர்கள் தற்பொழுது மீண்டும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டாங்க. அவர்களை விசாரித்த காவல்துறைக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு பேராக புது பேராக காவல்துறைக்கு அடிபட தொடங்கியிருக்கு. அப்படி அடிபட்ட பெயர் தான் மலர்கொடி. இந்த மலர்கொடி யாருன்னு காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க ஒரு வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக இருந்தவங்க அப்படின்னு தெரியுது. அதே போல் ஒரு சி கேட்டகரி ரவுடி அப்படின்னு தெரிய வருது. ப்ளஸ் திருவல்லிக்கேணி அதிமுக பகுதியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ இப்படி இந்த காவல்துறையோட கோணம், அந்த வழக்கோட கோணம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. மலர்கொடியை பற்றி மேலும் விசாரிக்கிறப்ப மலர்கொடி தோட்டம் சேகரோட மனைவி, அதாவது அதிமுகவில் மேடை பாடகராக இருந்த தோட்டம் சேகரோட மனைவி அப்படின்னு தெரிய வருது. இந்த தோட்டம் சேகர் பிற்காலத்தில் ரவுடியாகவும் ஆனார். அவர் 2001 மயிலை சிவகுமார் என்ற இன்னொரு ரவுடியால் படுகொலை செய்யப்படுறார். இந்த மயிலை சிவகுமாரை குறிவைத்து 2021ஆம் ஆண்டு, அதாவது 20 ஆண்டுகள் கழித்து மலர்கொடியோட மகன் மயிலை சிவகுமாரை கொலை செய்கிறாரு. தற்பொழுது அவர் சிறையில் இருக்கார். ஸோ மயிலை சிவகுமாரை பழிக்கு பழி வாங்கிய இந்த மலர்கொடி இந்த வழக்கிலையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. வழக்கறிஞர் மலர்கொடி மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் ஹரிஹரன் ஒருத்தர் பேரும் அடிபடுது. இவங்க 2 பேருமே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழக்கறிஞர் அருளுக்கும் வழக்கறிஞர் மலர்கொடி மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கும் இடையில் பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அளவுக்கு பணம் கைமாறி இருக்கு அப்படின்ற தகவல்களை காவல்துறை பெறுறாங்க. குறிப்பாக வழக்கறிஞர் அருளுக்கு வெடிகுண்டு சப்ளை, நாட்டு வெடிகுண்டு சப்ளையை வழக்கறிஞர் மலர்கொடி மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் தெரிய வருது. இது தெரிய வந்ததுக்கு பின்னாடி அதிமுகவில் இந்த விஷயம் தெரிய அதிமுக மலர்கொடியை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அதே போல் வழக்கறிஞர் ஹரிஹரன் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் தமாகவை சேர்ந்தவர். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட திருச்சியில் தமாக சார்பில் நடந்த மீட்டிங்க்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் ஹரிஹரன் பெயர் அடிப்படையில் தமாகவும் ஹரிஹரனை கட்சியிலிருந்து நீக்கிடுது. ஸோ இந்த 2 பேர் வங்கி கணக்கில் இருந்தும் வழக்கறிஞர் அருளுக்கு பணம் கைமாறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதே போல் இதில் இன்னொரு பெயர் அடிப்பட்டது. அவர் யாருன்னு பார்த்தோம்னா சதீஷ். இவர் திருவள்ளூர் மாவட்ட
செய்யப்பட்ட திமுக இலக்கியணியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரோட மகன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சதீஷ் வந்து பார்த்தோம்னா அந்த வழக்கறிஞர் அருளோட அக்கா மகன், ஏற்கனவே கைதாகி சிறையில் இருக்க வழக்கறிஞர் அருளோட அக்கா மகனா இந்த சதீஷ் இருந்திருக்காரு. இந்த சதீஷ் வந்து வழக்கறிஞர் அருளுக்கு வந்து கார் டிரைவராகவும் இருந்திருக்காரு. அதே போல் வந்து இந்த கொலை நடந்த நேரத்தில் அவர்கள் தப்பிப்பதற்கு உதவுவதற்காக இந்த பொலேரோ ஜீப்பையும் வந்து இந்த சதீஷ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு அதில் ரவுடி திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேற்கொண்டு இந்த 3 பேர் வந்து கைதாகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, தமாகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன், அதே போல் வந்து திமுக பிரமுகரோட மகன் சதீஷ். இது தவிர பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த புளியந்தோப்பு ரவுடி அஞ்சலை பேரும் அடிபடுது. இவங்க பாஜக வட சென்னையில் பொறுப்பில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பி கேட்டகரி ரவுடியாக இருக்காங்க. இந்த அஞ்சலை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய தோழி. அதாவது இந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழியாக தான் நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு வந்து ஏற்கனவே சரணடைஞ்ச நிலையில் இந்த அஞ்சலை ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய தோழி அஞ்சலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பங்கு இருக்குது அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. அந்த அஞ்சலை யாருன்னு பார்த்தோன்னா பி கேட்டகரி ரவுடியாக இருக்காங்க. இவங்க மேலே வந்து கொலை, ஆட்கடத்தல், கஞ்சா விற்பனை ஏற்கனவே வந்து பல கேஸ் இருக்கதாகவும் தற்பொழுது வந்து இவங்க தலைமறை இருப்பதாகவும் காவல்துறை வந்து இவங்களை தீவிரமாக தேடிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. பாஜகவில் வடசென்னையில் பொறுப்பில் இருக்க புளியந்தோப்பு ரவுடி அஞ்சலையும் இப்போ அஞ்சலியோட பேரும் அடிப்படுது. இது தவிர வந்து சம்போ செந்தில் இன்னொரு ரவுடி பேரும் அடிப்படுது. இந்த சம்போ செந்தில் யாருன்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர் ஹரிஹரன் மூலமாக வழக்கறிஞர் அருளுக்கு பணம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே வந்து 14 பேர் வந்து கைதானாங்க. அதில் வந்து ரவுடி திருவேங்கடம் மட்டும் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஸோ கைதானவங்க இல்லாமல் தற்பொழுது வந்து சந்தேக பட்டியலில் ரவுடி அஞ்சலை பேர் வந்து அடிபட்டிருக்கு. அவங்க தலைமறைவாக இருக்காங்க. காவல்துறை தேடிட்டு இருக்கு. சம்போ செந்திலையும் வந்து தற்பொழுது வந்து காவல்துறை தேடிட்டு இருக்கு. இப்போ அவரும் வந்து தலைமறைவாக இருக்கதா சொல்லப்படுது. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர்கிட்ட வந்து காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து சந்தேக வளையத்தில் காவல்துறை வச்சிருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வந்து ஆரம்பத்தில் வந்து ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழியா அல்லது ஆருத்ர விவகாரத்துக்காக நடத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தற்பொழுது வந்து இந்த கோணம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. பல்வேறு கட்சி பிரமுகர்களும் இந்த வழக்கில் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்து திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் மற்றும் திமுக நிர்வாகி குமரேசனோட மகன் சதீஷ் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் தற்பொழுது வந்து அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதே போல் தமாகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவரையும் வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த ரவுடி அஞ்சலை ப்ளஸ் வந்து ஏற்கனவே கைதான 11 பேரில் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த பாஜக செல்வராஜ், பாஜகவில் உள்ள செல்வராஜை வந்து SC/ST பிரிவில் இருக்க செல்வராஜ் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தார். ஸோ வந்து இந்த வழக்கில் திமுக உள்ள வந்துருச்சு, அதிமுக உள்ள வந்துருச்சு, பாஜக உள்ள வந்துருச்சு, தமாக உள்ள வந்துருச்சு. அதாவது இந்த கட்சிகள் உள்ளவர்கள் அந்த கட்சியில் உள்ள பிரமுகர்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது போக போக இந்த வழக்கோட கோணம் வந்து எந்த அளவுக்கு போகும், எவ்வளோ விரிவடையும், இன்னும் யாரெல்லாம் உள்ள வர போகிறாங்க, இந்த வழக்கில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடந்துச்சு, காவல்துறை வந்து மேற்கொண்டு இன்னும் என்னென்னலாம் கண்டறிய இருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.